பஞ்சு மெத்தையில் படுக வைக்கும் ராஜயோகம் ராகு. ராகு என்பவர் எல்லாருக்கும் யோகர் என்றே அல்லது அவயோகர் என்றே சொல்ல முடியாது. ஒருவருக்கு முன் ஜென்ம கர்ம வினைக்கு, அதாவது முற்பியில் செய்த வினைப்படி பலன்கை கூறுவதும் ராகுவும் கேதுவும் ஆகும். இவர்களுக்கு சொந்த வீடும் எதுவும் கிடையாது. எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டை சொந்தமாக்கி அந்த அதிபதியின் செயலை செய்வார். ஒருவர் நடந்து சென்றவர் திடீரென்று விமானத்தில் சென்றார் என்றால் அங்கு ராகு வேலை செய்வதாக அர்த்தம். கோணிப்பையில் படுக்கும் ஒருவரை பஞ்சு மெத்தையில் சுகமாக படுக்க வைக்க ராகுவால் தான் முடியும். மற்ற கிரகங்கள் திடீர் மாற்றத்தை தர முடியாது. ராகுவால் மட்டும்தான் இந்த மாற்றத்தை செயல்படுத்த முடியும். ராகு என்பவர் ஒரேடியாக பொன், பொருள், புகழ் அனைத்தையும் கொடுத்து மேலே தூக்கி வைக்கும் ஒரு அதிர்ஷ்ட பாம்பு என்று சொல்லலாம். எடுத்துக்காட்டா, இவர் உகந்த உளுந்தை எடுத்து கொண்டால் கொஞ்சம் போட்டு அரைத்தால் எப்படி பன்மடங்கு ஆகிறதோ அப்படி இரட்டிப்பாக ஆகும் தன்மை ராகுவிற்கு உண்டு. கேளப்பா, இன்னும் ஒரு புதுமை கேளு. கனமான கரும்பாம்பு கேந்திரம் கோணம் ஆளப்பா அத்தலோன் சுபரை கூட அப்பனே சேர்ந்தாலும் கண்ணு உற்றாலும் சீரப்பா சென்மனுக்கு யோகம் மெத்த சிவசிவா கிளர் யோகம் திடமாய் செப்பு கூறாப்பா குடிநாதன் சேர்ந்து நிற்க குமரனுக்கு அனுதினம் பலனை கூறு புலிப்பாணி சித்தர். கரும்பாம்பு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் சுப கிரகங்களின் பார்வை இருக்குமானால் சிவன் அருளினால் இந்த ஜாதகர் பெரும் செல்வனாக மற்றும் பெரும் யோகம் பெற்றவராவார். இதனை லக்னாதிபதி வைத்து கணித்து பலன் கூற வேண்டும் என்பது இப்பாடலின் பொருள். மேலும் எருது சுறா நண்டு கன்னி 5ஆம் இடத்தில் கருநாகம் அமர்ந்து நிற்கில் பூமேடை தனி துயலும் ராஜயோகம் போற்றிடுவார் வேறு இன்னும் புகழ கேளாய் ஏமாறாதே. 4 கேந்திரத்தும் இடைவிடாம கிரகம் இருந்தாகில் ஏமலும் பர்வதம யோகமாகும் மானாகும் ராஜயோகம் செப்பே. ஜாதகலர் பாடல் கூறப்பட்டுள்ளது. இந்த பாடலின் பொருள்: மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய ராசிகளுக்கு ராகு இருந்து அந்த ராகுவுக்கு கேந்திரத்தில் ஒரு கேந்திரம் கூட பாக்கி இல்லாமல் வேறு கிரகங்கள் அமைந்து இருந்தால் அது பர்வத யோகம் எனப்படும். இந்த ராஜயோகத்தில் பிறந்த ஜாதகத்துக்கு பெரும் பொருள் உள்ளவனாகவும் பூப்படிக்கில் நித்திரை புரிகின்ற மற்றும் இதை சார்ந்த இதர யோகங்களும் அனுபவனாகவும் இருப்பான் என்று இப்பாடலில் சொல்லப்படுகிறது. ஜாதகரால் சொல்லப்பட்ட மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய இடங்களில் ராகு அமர்ந்து 1, 4, 7, 10 கிரகங்கள் இருந்தால் தன்னுடைய ராகு திசையில் மிகப்பெரிய ராஜயோகத்தை அள்ளி தருவார். ராகுக்கு சூரியனும் சந்திரனுக்கும் முக்கிய எதிரிகள். அதிலும் ஒருவித சூட்சமம் உள்ளது. 9 கிரகங்களும் புதனை விட செவ்வாயும், செவ்வாயை விட சனியையும், சனியை விட குருவும், குருவை விட சுக்கிரனும், சுக்கிரனை விட சந்திரனும், சந்திரனை விட சூரியனும், சூரியனை விட ராகுவும் பலம் பெற்றவர். சூரிய கிரகத்தில் சந்திர கிரகம் அனைத்து ராகு கேதுகளின் ஆதிக்கம் தான் என்று அறிவியல் ஜோதிடம் சொல்கிறது. சிம்ம ராசியின் சூரியன் ராகு அதிக பிரச்சனைகளை தருவார். நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். சிம்ம ராசியில் ராகு பிரசரிக்கும் காலம் ஜாதகர்கள் தாங்க முடியாத அடி வாங்கியிருப்பார். சந்திரன் கொஞ்சம் தப்பித்து விடும் என்று கீழ்வரும் பாடலில் குறிப்பிட்டுள்ளது. இடம்பம், மேடம், நண்டு இம்மூன்று ராசியும் அடரும் லக்கீனம் ஆகும். அதனுள்ளே தொடரும் மாவிட ராகுக்கு சூழ்ந்திட படரும் முத்தம் என்று பகைவரே கலிவிருத்தம். ரிஷபம், மேஷம், கடபம் ஆகிய 3 ராசிகளில் ஏதாவது ஒன்றில் லக்கினமாக அமைந்து அந்த ராகுவால் ஜாதக நற்பனை நிறைய நடப்பெறும் என்று இவற்றில் பொருள். மேஷத்தில் கடகத்தில் ராகு பகை மற்றும் கடகத்தில் உள்ள சந்திரன் ஜென்ம விரோதி. அதோடு இல்லாமல் ரிஷபத்தில் ராகு நிச்சயம் இருந்தாலும் இந்த இடத்தில் லக்கினமாக பிறந்தவள் ராகுவால் நன்மை ஏற்படும். ராகுவின் காரத்துவத்தை பற்றி சிறிது தெரிந்து கொள்வோம். குலவிரோதம் செயல்கள், அந்நிய திருமணம், விதவியோடு திருமணம், பேய் பிசாசுகள், பில்லி சூனியங்கள், மாயாஜால வித்தைகள், ஏதாவது வழியில் எடுத்துக்கொள்வது, பிராணிகள் ஏற்படும் பிரச்சனைகளை எதிர்கொள்வது, கீழ்த்தர்ம சட்டத்திற்கு புறம்பான செயல், திரைக்கு செல்லும் அனைத்து செயல்களும் என்றவுடன் அந்த பாவங்களில் ராகு வந்து விடுவார். நோய் என்று கூறினால் ஒருக்கு வலிப்பு நோய், வாத நோய் சம்பந்தப்பட்ட நோய்களும்
இலவ நோய், பைத்தியம், மயக்கம், தோல்வியாதி, குஷ்டம், குடல் நோய், பித்த நோய், கெட்ட செயல்கள், பாக்டீரியாக்கள் அவதிப்படும் தன்மை, புற்றுநோய், கிருமி அதிகமாக்கும் தன்மை. ஜாதக ராகு நட்சத்திரமான திருவோதரை, சதயம், சுவாதி ஆகிய நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு ராகும் பலம் பெற்றிருக்கும். ஆனால் தான் பாமை அணிந்த சிவபுரம் திருவாதி நட்சத்திரத்திலும் மற்றும் பெருமாள் அவதாரம் கோபக்கனால் கொண்ட நரசிம்மர் சுவாதி நட்சத்திரம் மற்றும் ஆகாயம் மற்றும் நீர்நிலையில் வேந்தன் வருணன் சதய நட்சத்திரம் பிறந்ததாக கூறப்படுகிறது. இந்த நட்சத்திரத்தில் நான் பார்த்தது முக்கால்வாசி ஜாதகருக்கு நோய் தாக்கம் அதிகம் இருக்காது. ஏனென்றால் இவர் ராகுவின் ஆதிக்கம் பெற்ற பலசாலிகள். மேற்கொண்ட அமைப்பு அனைத்து ராகு திசையில் வந்து திடீர் லாபத்தையும் பெரிய சொத்து சுகத்தையும் புதையல் வழியாகவும் அரசியல் ஆட்சியையும் மற்றும் திடீர் யோகத்தை ராகு கொடுக்கும் ஆற்றல் கொண்டவர். ஆனால் இது ஒரு மாயை என்று கோட்டுக்குள் நிற்கும். திடீர் அதிர்ஷ்டம் என்பது பெரும் ஆபத்தாகும். ராகு என்பதை ஆசை தூண்டுபவன். அந்த வேகமான தடையை ஏற்படுத்து என்றும் கூறலாம். அவர் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அங்கு அவர் தன் தடையை ஏற்படுத்துவார் என்பது உறுதி. அதை எதிர்கொள்ளும் தன்மை ஜாதகம் ஏற்பட்டால் ரெட்டிப்பு பலன் கிட்டும். இல்லை என்றால் மேலேந்து கீழே விழுவார். ராகுவால் சமநிலை நிற்க தெரியாது.